கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அடிக்கடி அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். நாம் அவரது இரத்தத்தை அறிக்கை செய்து மீட்புக்குள்ளாக வந்துவிட்டோம். ஆனால் அவருடைய இரத்தம் என்ன செய்யும் என்பதை அறிந்திருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, மோசேயின் காலத்தில் ஆட்டின் இரத்தத்தை கதவு நிலைகளிலும் சட்டங்களிலும் பூசி இஸ்ராயேல் மக்கள் சாவுக்கு தங்களை தப்புவித்துக் கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நாம் முழு உலகின் பாவங்களுக்காக தன்னையே பலியாடாக கொடுத்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை மட்டும் அருளவில்லை, அதற்கு மேலாக உலகத்தின் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ளாமல் தான் சாத்தானை எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் அவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களில் நம் வாழ்வை முடக்கிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் அணுக முடியாத ஒளியில் வாழும் கடவுளிடம் நம்மை கிட்டிச் சேர வழி ஏற்படுத்துகிறது. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் கடவுளை கிட்டிச் சேரவும் கடவுளிடம் முழு உரிமை பாராட்டவும் கிறிஸ்து தமது இரத்தத்தால் வழி ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது. நாம் அவரை அப்பா, தந்தையே என்று அழைக்கும் உரிமையை பெற்றிருக்கிறோம். நம் வாழ்வில் கடவுளின் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தையும் உரிமைகளையும் நிலைவாழ்வையும் பெற்றுத்தந்த கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன்.